வணக்கம் இந்தியா. 2 நாளாக நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 78 புள்ளிகள் குறைந்து 25,519 முடிவடைந்திருக்கிறது. பட் இன்னைக்கு இன்ட்ராடேல பார்த்தோம்னா இட் பிரேக்ஸ் பிலோ 25,500. பட் அது ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி 25,519 முடிவடைந்திருக்கிறது. அதுவும் எல்லாமே லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நடந்தது, செகண்ட் ஹாஃப்ல. அதுமாரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல பார்த்தோம்னா ஒரு டீப் கட் டுடே. அட்வான்சஸ் 559, டிக்ளைன்ஸ் 2099. ஸோ மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது இந்த நெகட்டிவ் சைட், அதுபோல் 120 பங்குகள் 52 வீக் ஹையையும் 170 பங்குகள் 52 வீக் ஹையையும் டச் பண்ணியுள்ளது குறிப்பிடத்தக்கது. துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி அண்ட் ஆட்டோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பையிங் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் மீடியா, மெட்டல் அண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல அதிகமாக விழுந்த பங்குகள்னு சொல்லலாம். மெயினாக மார்க்கெட் விழுந்ததற்கே முக்கிய காரணம் ப்ராஃபிட் புக்கிங் இஸ் த கீ ரீசன் சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, இன்டர்குளோப், டாடா கன்சியூமர், விப்ரோ, அல்ட்ராடெக், டிசிஎஸ், மாருதி சுசுகி, டாக்டர் ரெட்டி இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினது பார்த்தோம் நீ கிராசிம் பெருசாக விழுந்திருக்கு, ரிசல்ட் சுமாராக இருக்கு. அதுமாரி ஹிண்டால்கோவும் பெருசாக விழுந்திருக்கு. அந்த நோவல் அமெரிக்காவில் ஃபயர்னால தி எக்ஸ்பெக்டட் ஏ பிக் லாஸ். ஸோ அதனுடைய இம்பாக்ட் இங்கேயும் விழுந்திருக்கு. தென் அதானி இதெல்லாம் ஷார்ட் டர்ம் இன் நேச்சர். அதானி என்டர்பிரைசஸ், பவர் கிரிட், எட்டர்னல் 305 ரூபா முடிவடைந்திருக்கிறது. ஏஷியர் மோட்டார், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல், ஐசிஐசிஐ பேங்க். ஜியோ பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கீழே விழுந்திருக்கு இன்னைக்கு. இவையெல்லாம் முக்கியமாக இந்த தினம் மார்க்கெட்டை பிடிச்சி இறக்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.89% டவுன் ஆகி 12.4 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வாலட்டைல் மிகுந்து காணப்பட்டது என்றே சொல்லலாம். மேலும் இந்த பிராட் பேஸ்டு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்ல இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. காரணம் அன்சர்டனிட்டி யூஎஸ் டேரிஃப் அப்புறம் எக்கனாமிக் ஃபாலோ, இது ரெண்டும் ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரிகரா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் ஒரு காஷியஸா எடுத்து சென்றது. அதுபோல மறுபுறம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னாக்க 4 இந்தியன் கம்பெனி மோர்கன் ஸ்டான்லி குளோபல் இண்டெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எம்எஸ்சிஐ, அந்த குளோபல் இண்டெக்ஸ்ல இடம்பெறுது. லைக் ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர், ஜி வெர்னோவா டிடி, பேடிஎம் அண்ட் சீமென்ஸ் எனர்ஜி. இது ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர அசின் ஜப்பான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்தியாவிலே சிப் மேனுஃபேக்சரிங்க்கு மகாராஷ்டிராவில் மோர் தென் 1.2 lakh crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுபோல் 2 எல்ஜி எலக்ட்ரிக் கம்பெனி தாய்வான் அண்ட் சைனாலேருந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இதெல்லாம் இட்ஸ் a குட் பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 988 ரூபீஸ் 988 ரூபாய் அதிகரித்து 1,21,510லையும், வெள்ளி 1,414 ரூபாய் அதிகரித்து 1,48,735லையும், குரூடாயில் 20 ரூபாய் அதிகரித்து 5,325லையும் மணிவாகி கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அது ஒன்றுதான் பிளாக் டீல் நடந்தது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டியை பார்த்தோம்னா ஓப்பனிங் 25,593.35 ஒரு 4 புள்ளிகள் குறைந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதிலிருந்து படிப்படியாக இறங்கினது. பட் 25,491.55 அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 3.25 டச் பண்ணினது. அதுமாரி இன்னைக்கு ஹை பார்த்தோம்னா 25,679.15 9:25 வந்தது. ஸோ ஹைக்கும் லோக்கும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே டிஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சது. அதாவது இன்றைய தினம் பார்த்தோம்னா மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு பேரிஷ் செல் கிராஸ் ஓவரில் டேர்ன் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் பார்க்கும் பொழுது வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. பட் இருந்தாலும் ஒரு புல் பேக் வந்ததுன்னா ஒரு ஹையர் லெவலில் செல்லிங்கும் வரக்கூடும் என்று சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக இன்னைக்கு நிஃப்டி ஸ்லிப்டு பிலோ 21 day மூவிங் ஆவரேஜ், இந்த 25,600க்கு கீழே விழுந்திருக்கு இல்லையா. ஸோ அது இப்போ 25,600ங்கிறது சப்போர்ட்ல இருந்தது, இப்போ கீ ரெசிஸ்டன்ஸாக மாறிவிடும். ஸோ அதனால 25,350ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக
அது 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நமக்கு அக்டோபர் சீரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 25,450க்கு கீழே மார்க்கெட் இறங்கலை, நாளைக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தர் லெக் ஆஃப் ரேலி வந்து கூடிய விரைவில் ஆரம்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளைய தினம் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.